அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம். அதாவது ஹோர்முஸ் நீரிணையை துறக்க போகிறோம்னு நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஸோ அது யார் விட்ட அறிக்கைன்னு பார்த்தா அமெரிக்கா விட்ட அறிக்கை. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் விட்ட அறிக்கை என்றே சொல்லலாம். உண்மையாக சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ பிற அறிக்கையெல்லாம் பெரிய அளவில் செல்லாதுன்ற மாதிரி போய்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட அறிக்கை தான் இவர் விட்ட அறிக்கை. ஸோ இந்த அறிக்கை ஏதோ ஒரு வகையில் நேற்று நடந்தறையில்ன்றது இப்போத்தைய செய்திகளை பார்க்கும் பொழுது தெரியுது. ஆனால் இதுக்கு இப்போ மறுத்தான என்ன செய்யிருக்க டொனால்ட் ட்ரம்ப்னு பார்த்த மாதிரி இருந்தால் இந்த அதாவது அங்கேருந்து ஈரான் கப்பல்கள், அதாவது அங்கேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் செய்கிற கப்பல்கள் அதுபோல் இனிமேலும் இந்தியாவில் விடமாட்டோம், நீ என்ன விடுறது, நாங்கள் இனி விடமாட்டோம் உன்னை என்ற மாதிரி. அதாவது அதை இப்போ தடை செய்திருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயாவது வெளியில் வந்துச்சுது, அந்த எண்ணெய் கூட இப்போ இல்லாமல் தடை செய்திருக்கிறேன். ஸோ இது யாருக்கு நட்டம் என்று பார்த்தால் இது ஈரானுக்கு நட்டம். அந்த நட்டத்தை தாக்கு பிடிக்காம யுத்தத்தை நிறுத்த பார்ப்பார்கள் என்ற அமெரிக்கான திட்டமாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஈரான் உளவு செய்த ஈரானுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கா அந்த யுத்திகளில் பார்க்கும் பொழுது இப்போ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நொந்து போனார்கள் என்றதை தெரியும். அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப், உங்களுக்கே தெரியும், அவர் சொல்கிற வசனங்கள் வந்து ஒவ்வொன்றும் முரண்பட்டவை. அதாவது இன்றைக்கு இப்படி கதைப்பார், நாளைக்கு அப்படி கதைப்பார். இப்போ உலகமே அவரை பற்றி அப்படித்தான் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவற்றை மனநிலை எப்படின்றது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வகையில் வந்து ஆயில் விலை திருப்பியும் ஏறிட்டுது, இனி ஆயில் விலை நெருப்ப பத்த போகுது என்ற மாதிரியான விடயங்களும் வெளியில் வந்து கொண்டிருக்கு செய்தியாக. ஸோ இவர்கள் இருவரும் சமாதானமாக போகணும்ன்ற உலக மக்களிடையும் உலக தலைவர்களிடையும் வேண்டுகோள். ஆனால் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்குவார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் திருப்பியும் எண்ண தோன்றுகின்றது. இவர்கள் ராக்கெட் மூலம் யுத்தம் செய்வதை விட்டு இப்போ ஒவ்வொருவரும் வாயால் யுத்தம் செய்கிறார்கள் என்றதை திட்ட தெளிவாக தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை விட்டாராக இருந்தால் அது போலி அறிக்கையோ நிஜ அறிக்கையோ உண்மை அறிக்கையோ எனக்கு தெரியாது. அதுக்கு எதிராக ஈரான் ஒரு அறிக்கையை விடும். ஸோ சுருக்கி சொல்ல போனால் குலைக்கின்றார்கள், குலைக்கிற நாய் கடியாண்ட மாதிரி குலைக்கின்றார்கள். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் குலைக்கிறார்கள்ன்றதை திட்ட தெளிவாக தெரியுது. ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி ஒரு ஏரியாக்களில் வந்து மிலிட்ரி ஆக்டிவாக இருக்கிறார்கள் என்றதை மட்டும் செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இவர்கள் எப்போ என்ன செய்வார்கள், எதுக்கு அங்கே ஆக்டிவாக இருக்கிறார்கள் என்றது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறது, சுருக்கி சொல்ல போனால் ஒரு பழமொழியாயோ இல்லாட்டி ஒரு புதுமொழியாக சொல்ல போனால் பூனைக்கு விளையாட்டு, சுண்டலி எங்களுக்கு உயிர் போகுது என்ற நிலையெல்லாம் இப்போ தள்ளி கொண்டிருக்குது இந்த உலகத்தை என்ற யுத்தம். ஸோ என்னை பொறுத்தவரையில் வெகு விரைவில் முடிந்து, ஸோ அந்த யுத்தம் முடிந்தால் தான் உண்மையை சொல்ல போனால் பலற்ற வாழ்க்கை டெவலப் ஆகும். அதாவது உண்மையாக பலர் இந்த இங்கிலாண்டில் வாழ்கிற தமிழர்களில் அநேகமானார்கள் வந்து டாக்ஸி ஓடுறாங்க. அந்த டாக்ஸின்றது அதுக்கு பெட்ரோல் வேணும். அந்த பெட்ரோல் விலையென்றால் அது மக்களும் வெளியில் வர மாட்டார்கள், இவர்களின் டாக்ஸி கட்டுப்படியாமோ தெரியாது. அப்படியான நிலையில் பல விடயங்கள் அங்கே போய்கொண்டிருக்குது. ஸோ இது தனியாக டாக்ஸி தொழில் மட்டும் பாதிக்கல, பல தொழில்கள் இதால் பாதித்து கொண்டிருக்குது பலருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கல இந்த உலக நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் இவர்கள் செய்கிற இந்த வேண்டாத யுத்தம் அழிவத்தான் தெரியுது. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள்.